கட்டின விற்பாடு பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் பிரச்சனைகள் புதுசு புதுசா எல்லாம் வருது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஜாதி எல்லாம் வேலை இல்ல, எங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போய்விடும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நானும் நீங்களும் வாழணும். கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க, அவங்க எல்லாம் தரங்களா தான் வாழுவாங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் எப்படி அன்பாயிருந்தார், எப்படி எல்லாரையும் நேசித்தார், எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்தார். யாரையும் ஜாதி பார்க்கல, பணக்காரன் ஏழை பார்க்கல, படித்தவன் படிக்கல என்று பார்க்கல, எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு அன்றும் நேசித்தார், இன்றைக்கும் அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகையினாலே நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள் உங்கள் கோபம் தணிய கடவுள். இந்த வசனத்தை வச்சு நம்மாக்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? காலம் 7 மணிக்கு சண்டை போட்டுட்டு பின்னேரம் 6 மணி மட்டும் கதைக்காம இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, காலமா கோபப்பட்டா சூரியன் மறையதுக்குள்ள சந்தோஷமா இருங்க, பின்னேரம் தான் கதைப்பாங்க, பேசுவார்கள். அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, பகை உணர்வோட வாழக்கூடாது, மன்னித்து மறந்து அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுங்க. குடும்பம் வேண்டாம், மன்னிப்பு இருக்கணும். கணவன் பிளசுதா மனைவி மன்னிக்கணும். சிலர் சொல்வார்கள் நாம பிளசலாம், மனைவி பிளசுதா மன்னிக்கலாம். அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. மனைவியிலும் தப்பு பண்ணினா சொல்லி சொல்ல பழகணும். என்ன சொல்லுங்க? சுரேஷிடம் தேவைகளாகவும் சொல்லி சொல்லி பழகணும். நான் சொல்லணும், யாரு நெஞ்சு நிமித்தி கடவுளுக்கு முன்பாய் பெருமை பாராட்டக்கூடாது. ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னிக்கணும். நேசித்து பாருங்க, மன்னித்து பாருங்க, உதவி செய்து பாருங்க, அன்பா இருந்து பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்துங்க, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். நியூஸ் பார்த்தேன், வெளி தேசத்துலதான் மனைவி எல்லாம் நல்லா சமைச்சு வச்சிருந்திருக்காங்க. இவன் வந்து கேட்டிருக்கான், புருஷன் முட்டை பொரிச்சுட்டாங்க. அவள் சொல்லிடுறாள், இல்ல எல்லா கறியும் இருக்கு, நான் பொரிக்கல. கத்தி எடுத்து மனைவி ஒரே எல்லா கறியிலும் அந்த வீணா போனவ முட்டை பொரிச்சு தெரிந்து மனைவியை கொலை செய்தான். குடும்பத்துல மன்னிப்பே இல்ல, அதனால குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து போகும். நாம கிறிஸ்தவர்கள், கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றிய மூத்தகுடி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மாறுதலுகிற நாங்கள் மன்னிக்க தெரியவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க பழகணும். மன்னிப்பதை படம் போட்டு காட்டின ஹீரோ நமது ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவோம், ஒருவர் மீது ஒருவர் அன்பாயிருப்போம், ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாய் வாழுவோம், ஒருவருக்கு ஒருவர் தயவாய் நடந்து கொள்ளுவோம், ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கொடுப்போம்.
எங்கள் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் குடும்பம் என்பது திருமணம் என்பது அழகா ஜோடித்து நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவதில்லை. மனதில் மறைந்திருக்கும் நல்ல குணங்கள் வெளிப்படுவதே நல்ல ஒரு திருமண இல்லற வாழ்வு ஆகும். குடும்பம் என்ற வாழ்விலே பிரிவினைக்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. ஒருவரோடொருவர் அன்பாய் வாழுவோம். கணவன் மனைவி மரணம் மட்டும் பிரிக்கணும், மற்றபடி பிரிந்தே போக கூடாது. பாருங்க, குடும்பம் எல்லாம் நல்ல வெள்ளையும் நல்ல மேக்கப்பும் நல்ல சுத்தமான கலசா இருக்கும். ஆனா குடும்பத்துல பிரச்சனை என்ன தலைவாருது?